ரபீஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அண்ட் எப்படி அதை தடுக்கலான்றத பத்தி பார்க்கலாம். ரபீஸ் இஸ் a viral infection transmitted through the saliva of infected animals. அந்த infected animalsோட சலைவால இருந்து தான் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாஸ் அவுட் ஆகுது. ஸோ அதுதான் ரபீஸ் சொல்றோம். ஹியூமன் இன்ஃபெக்ஷன் கேன் அக்கர் த்ரூ பைட்ஸ், scratches or saliva contact with open wounds, commonly involving dogs, cats, monkeys and bats. அதாவது ஒரு பைட்ஸ் மூலமாவோ, அந்த அனிமல்ஸ்ல இருந்து கிடைச்ச பைட்ஸ் மூலமாவோ, இல்ல ஸ்கிராச்சஸ் இல்ல சலவை கான்டாக்ட் மூலமா நமக்கு வந்து அந்த ரபீஸ் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் நோசியா, எக்ஸசிவ் சலைவேஷன், ஹைட்ரோபோபியா, அதாவது வாட்டரோட ஃபியர் இருந்தாலும் அது வந்து சொல்றாங்க, and hallucinations and partial paralysis. Importantly, rabies is preventable through timely post-exposure vaccination, which is why prompt medical treatment after animal exposure is essential. அனிமலோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப எசென்ஷியலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்தியாஸோட ரபீஸோட பேர்டன் வந்து பார்த்தோம். அக்கார்டிங் டு இந்தியாஸ்